மச்சான் ஸ்வீட் எடுத்துக்கோங்கடா, ஒரு விஷயம் சொல்றேன். என்ன மச்சான் 2 ரூபா பால் பண்ணு கேட்டாலே பல கதை சொல்லுவேன். பால் கோவலாம் எடுத்துன்னு வந்துக்கிற திருடினியா? டேய் வாங்கிட்டு வந்தேன்டா, ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தா ஏன்டா இப்படி பேசுற? நல்ல விஷயமா மச்சான் அவன் கடக்குறா, நீ சொல்றா. வீடு கட்டலான்னுக்கிறேன்டா. எங்க பீச்லயா? டேய் இந்த மாதிரி வெறுப்பா பேசுனீங்கடா. அப்புறம் என்னடா சின்ன வயசுல 7 கல் ஆடும்போது கீழே உந்த கல்லே ஒழுங்கா கட்ட மாட்டேன், நீ வீடு கட்ட போறியா? என்னடா பிரச்சனை உனக்கு? நாளா வீடு கட்ட கூடாதா? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், நோண்டிட்டே இருக்கிறேன். டேய் டேய் மச்சான் என்னடா இதுக்கெல்லாம் அழுவுற? சரி நீ சொல்றா, நான் கேக்குறேன். ரொம்ப நாள் ஆசை, எல்லாம் பிளான் பண்ணிட்டேன்டா. ஒரு 3 BHK வீடு, ஃப்ரண்ட்ல ஒரு கார் பார்க்கிங்கு, பின்னாடி ஒரு கார்டனு. என்னடா சொட குடைக்கிற? டேய் சும்மா தான்டா வச்சேன். உனக்கு ஒண்ணு நான் முதல்ல நான் தானே வந்து நிப்பேன். சூனியம் பழிச்சிச்சா இல்லையான்னு பார்க்க வேணா வந்து நிப்பான். என்னடா சொல்ற? மச்சான் போன வாரம் முகேஷ் புது வண்டி வாங்கினா, பூஜை போட வண்டி எடுத்துன்னு போய்க்கிறான். இவங்க முட்டையை மந்திரிச்சு உருட்டான், முட்டி தேஞ்சினே போதான் ஹைவேஸ்ல. யமகாதகன் 2 முட்டையா சேர்த்து உருட்டிந்தா செத்துருப்பான் போல. என்னடா அவன் பூஜை போடுறதுக்குள்ள நீ பெரிய பூஜா போட்டுக்கிற? முந்திக்கணும் மச்சான், இல்லைன்னா முன்னேறிடுவானுங்க. சி, ஆமா மச்சான் கேட்க மறந்துட்டேன், வீடு கட்ட காசு இன்னைக்குதான் மச்சான் ஒரு கம்பெனில வேலை கிடைச்சது. முதல்ல சம்பாதிக்க போறேன். மாசம் 15,000 சம்பளமாண்டா. அப்படியே சிறு சேர்த்து ஒரு 30 வருஷத்துல வீடு கட்டுருவேன். 30 வருஷம் கழிச்சு கட்ட போறதுக்கு இப்பயே பேசுற? ஆமா மச்சான், இப்பல இருந்து பிளான் போட்டா தானே கரெக்டா இருக்கும். அப்புறம் மச்சான் இப்ப என்கிட்ட இருக்க வெறி அடுத்த வர 30 வருஷம் மட்டும் குறையாம பாத்துக்கோங்க. 30 வருஷம் அண்ணா, அடுத்த மாசமே தெரிஞ்சிருவான் வெறியோட வீரி அண்ணானு. போ ரைட் மச்சான், வரடா. இவனடா இப்படி பேசிட்டு போறான்? மொத சம்பாதிக்கிற வெறி அப்படிதான் இருக்கும். ஆனா 10 வருஷமா பேசி இப்பதானே ஒரு ட்ரிப் நல்லபடியா வந்து முடிஞ்சது. இதெல்லாம் ஏன் பையன்ட்ட சொல்ற? வீட்டுக்கு நல்லபடியா கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், அதானே? நல்லபடியா போயிடலாம் விடுப்பா. மச்சான் செம்ம டயர்டா இருக்கு, நாங்க தூங்குறோம். நீ அண்ணன்கிட்ட பேச்சு குத்துட்டே வாடா, தூங்கிட போறாரு. என்னண்ணா புது வண்டியா? தம்பி வண்டி வெளிய பார்த்தாலே தெரியுது 10-15 சொட்டாக்குது, புது வண்டியான்னு கேக்குறேன். பேச்சு கொடுக்க சொன்னாங்கன்னு உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசியிருந்தேன்னா இங்கே இறக்கி விட்டுருவேன் சொல்லிட்டேன். சார்ண்ணே நீங்க தூங்குற மாதிரி தெரிஞ்சது, அதானே பேச்சு குத்தேன். தூங்குற மாதிரிலாம் இல்ல, தூங்கிந்தாங்கிறேன். அந்த ஏசியை 2 பாயிண்ட் ஏத்தி விடு, அப்படியே பெட்ஷீட் இருந்தா போத்தி விடு. இன்னும் பேச்சு கொடுக்கணும்னா அப்படி கலகலன்னு பேசணும். அப்படியே உற்சாகமாயிட்ட பாத்தியா, அதை விட்டு கொழன்னு பேசுகிறேன். நீ தூங்குப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா. லாரிக்காரன் ஏறி வந்துட்டான்ப்பா. நீ தானே ஆப்போசிட் ரோட்ல போயிட்டு லாரிக்காரன் வந்துட்டான்றா? ஐயோ ஆமாப்பா. என்னண்ணா அசால்ட்டா ஓட்டுற? இன்னும் வாழ்க்கையில எதுவுமே பாக்குறேண்ணா. இப்பதானே ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே போய்க்கிறோம். கொஞ்சம் முழிச்சா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருண்ணா. 4 நாளா தூங்கல, கண்ணு சொருவுதுண்ணா. என்னப்பா கண்ணு சொருவ போகுதுன்ற, கொஞ்ச நேரத்துல வண்டியே சொருவ போகுது. என்னண்ணா சும்மா கலகலன்னு இருக்கட்டும்னு பேசணும்பா. நீ தூங்கு. என்ன சொன்ன மாதிரி வண்டி எடுத்து போய் விட்டியானா? எல்லாரும் செத்துறோமா? தம்பி சாவலாம் இல்லப்பா, தூக்கம் வருதுன்னு பாட்டு போட்டா எஃப்எம்ல எந்த பாட்டு வருதுப்பா? தூக்கம் வருதுன்னா ஒரு அரை மணி நேரம் வண்டியை எடுத்துட்டு தூங்கிட்டாவது ஓட்டியா. லேட்டா போனா கூட பரவாயில்ல, ஒரேடியா போயிட போறோம். தம்பி நாளைக்கு காலைல ஒரு சவாரி இதுப்பா, லேட்டா போனா ஓனரை திட்டுவான். நீ வாங்குவியா? நான் ஏன் நீ ஒரு டீ காப்பி அது குடிச்சிட்டு ஓட்டியா? தம்பி காப்பி குச்சா அண்ணனுக்கு கக்கா வரும்பா, அதுக்கு ஒரு 3/4 hour ஆகும். அதெல்லாம் வேலை ஆகாதுப்பா, நீ அம்மனு இருப்பா, போயிடலாம். தூக்கம் வருதியா எனக்கு? கொஞ்சம் கண்ணா மூடலான்னு பார்த்தா ஒரேடியா மூட வச்சிருவான் போலயே. நான் அவ்வளவு அடங்குது பணத்துல போய் விடுற. உங்ககிட்ட தான் பேசுறேன். வெந்திரியா தம்பி எங்க பாக்குறோம்? நான் மீன் மாதிரி கண்ணு முழிச்சிட்டு தூங்குற. தம்பி சாரிப்பா, போயிடலாம்பா. உன்னை நம்பி 3 உயிர் இருக்கியா? என்னயா மீன் தூக்க போட்டுனுக்குற நீ? இரியா உன் டிராவல்ஸுக்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றேன். தம்பி போன்லாம் பண்ணாத, சொன்னாங்களே ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நோட்டி பக்கம் ஓட்டுறேன், ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. உண்மையாவா? தம்பி கண்ணை சிமெண்ட் நான் கூட செருப்பு கழட்டி அடி. தைரியமா தூங்குப்பா நீ. நான் மறுபடியும் ஆப்போசிட்ல போயினுக்குற நீ. கீழே ஊஞ்சி என்ன பண்ணுகிற? தூங்க விடுறேன். மச்சான் கால்ல இருந்து 10 வாட்டி ஆளுக்கு போன் பண்றேன்டா, என்னன்னே தெரியல, போனே எடுக்க மாட்டா. 10 வாட்டி போன் பண்ணி எடுக்கலையா? மச்சான் உன்கிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அவன் ஆபீஸ் ஃப்ரெண்ட் யாரோ ரமேஷ்ன்ற பையன் கூட. அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்கிட்டயே சொல்லிருக்கா. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? இங்கிலீஷ்லாம் பேசுறியே? அவங்க அடிக்கடி நைட் அவுட் போறாங்க, தெரியுமா உனக்கு? தெரியாது. அது எப்படி தெரியும்? உட்ரா, இதெல்லாம் ஏன்டா அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஆமா மச்சான் நீ போ. என்னன்னு சொல்லுங்கடா. மச்சான் சொன்னா நீ காண்டாவ, நீ போ. நீங்க இப்படி பண்றதாண்டா கோவம் வருது, என்னன்னு சொல்லுங்கடா. ரமேஷும் ஆள உனக்கு தெரியாம லவ் பண்றாங்கடா. யார பத்தி என்ன பேசுற? அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. எதுக்கு அவனை கத்துற? நான் தான் சொன்னா கோவப்படுவேனே. என் ஃப்ரெண்டு குமார் கூட இப்படிதான் ஆச்சு. அவன் ஆளுக்கு 10 வாட்டி போன் பண்ணி பார்த்தா எடுக்கல. அப்புறம் நான் 10 மாசம் கழிச்சு புள்ளியோட வந்து நிக்கிறா. ஏன்டி என்ன ஏமாத்தனன்னு கேட்டான். சாரிடா குமார், அவனோட நீ கொஞ்சம் சும்மா 2 போயினேங்கிறா. அந்த மாதிரி உனக்கும் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்தோம். என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. நான் மச்சான் நீ அப்பாவே ஆகுற. நீ என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஐயோ என்னடா ஆச்சு?
வியாழக்கிழமைன்னு காட்டுது மச்சான். நேத்து தான்டா மாத்தினேன். டேய் கம்முடுறா கொஞ்ச நேரம். மச்சான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள் 12 to 1 வர நல்ல நேரம். மணி இப்போ 1 ஆகுது. கண்டிப்பா நேரத்துக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி போலாம். என்னடா என்னென்னமோ சொல்ற, என் பூஜை அப்படிலாம் பண்ண மாட்டாடா. நான் மச்சான் இப்படி வெகுலியாகிற இரு, என் ஃப்ரெண்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் வேலை செய்யறான், ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஹலோ மச்சான், ரமேஷ் பூஜான்னு யாராவது இப்போதான் போனாங்களா? ஷிட் ஷிட் ஷிட். என்னடா ஆச்சு? மச்சான் இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களாடா. ஐயோ பூஜா. மச்சான் உன்னை ஏமாத்த பிறகு அவளுக்கு மனசு வந்தது. நீ ஊனு சொல்றா, அவ தலையை வெட்டி உன் காலத்துல வந்து போறாடா. அவதான்டா ஃபோன் பண்றா. மச்சான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன பண்ணிட முடியுன்ற தைரியத்துல உனக்கு ஃபோன் பண்றாளா? நாக்கு போடுற மாதிரி 4 வார்த்தை நீ கேக்குறியா நான் கேட்கவா? இல்ல நானே கேக்குறேன். ஹலோ நாடி பேபி, என் காசுல நல்லா ஊரை சுத்திட்டு இப்ப அந்த ரமேஷ போய் கல்யாணம் பண்ணிக்கிற, உனக்கு அசிங்கமா இல்ல? நீ எல்லாம் என்னடி பொம்பளை என்னத்துக்கு அசிங்கம்டி நீனு? ஆபீஸ் கிளம்புற அவசரத்துல போனை விட்டு போயிட்டேன்டா. வந்து போன் எடுத்து முத காரை உனக்கு பண்ணேன். அதுக்குள்ள இவ்வளவு சீப்பா நீ என்ன பத்தி கற்பனை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. இதுக்கப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். பூஜா இல்ல பூஜா. சரி மச்சான், சாப்பிட டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். டேய் ஏன்டா? இல்ல மச்சான், ஏன்டா இப்படி பண்ணீங்க? மச்சான் ஓப்பனா சொல்றேன், தப்பா நினைச்சிக்காத. நாங்கெல்லாம் சிங்கிளா இருக்கும்போது நான் மட்டியில நீ மட்டும் கமிட் ஆனதே எனக்கு காண்றா. அது பார்த்தா ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ரீல்ஸ் லவ் படா போட்டு தாக்குற, பக்கத்துல நின்று செல்லம் பேபி மணி கணக்கா பேசுற, பாக்குறவங்க வயிறு எரிமா ஏறியாதா? சரி அதான் இன்னைக்கு ஒரு நாள் முச்சு விடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, சும்மா ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆச்சு. அவள் தான் சில்லா விடு. மச்சான் இந்த காலத்துல நல்ல பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம்டா. நாங்கெல்லாம் ஒரு ஆள்னு நாங்க சொல்றதை கேட்டு அவசரப்பட்டியடா. சரி விடு, ஃபீல் பண்ணு போ. வணக்கம் சார். இந்த வணக்கத்தை முதல்ல யாரு சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியலையே சார். தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. சரி டாபிக் உள்ள போலாமா? போலாம் சார். உன்னை யாராவது நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டு உனக்கு கோவம் வந்துச்சுன்னா நீ ஆம்பளையே இல்ல. என்ன சார் பல்ல கடிக்கிறீங்க? கோவப்படுற மாதிரி தெரியுது. இல்லையே சார், கோவப்படலையே சார். உன்னை ஒருத்த நீ எல்லாம் ஆம்பளையான்னு கேட்டே உனக்கு கோவம் வரலனா அப்ப நீ ஆம்பளையே இல்ல. யோ நான் ஏன் மாத்தி மாத்தி பேசுகிறேன்? இப்ப என்னதான் பண்ணுன்ற? நீங்க என்ன பண்ண நான் சொல்றேன். பணக்காரன் ஆகணும்னா பணக்காரனா வாழ கத்துக்கோங்க. நல்லா செலவு பண்ணுங்க. காசு இல்லையா கடன் வாங்கி செலவு பண்ணுங்க. அப்ப அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க, அதை அடைக்க இன்னொன்னு வாங்க. டேய் அப்படியே கடன் வாங்கினே பண்ணிருந்தா காலம் ஃபுல்லா கடன்காரன் தானே இருக்கணும். எப்பறம் பணக்காரன் ஆக முடியும்? ஏன் சார் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருமே கடன்காரன் ஆகுங்க. அப்பதான் யார் காசு யார் வாங்கினானே தெரியாம மொத்தமா கழிஞ்சிரும். கழிஞ்சிருமா? நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் என் சட்டையில பாக்கெட் இல்லைன்னு. இப்ப என்னடா அதுக்கு என்னவா? பழகு தோசைல பாக்கெட்ல போனை வச்சேன். பாக்கெட்ல ஏதாவது போனு கீழே வந்து டிஸ்பிளே வந்துச்சு. சரி டிஸ்பிளே மாத்த கடைக்கு எடுத்துன்னு போனா அவன் எவ்வளவு கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 2500 ரூபாய் கேட்டிருப்பான். என்னடா யோசிக்கிற? கரெக்டா சொல்லிட்டீங்க சார், அதை வச்சு போலான்னு இருந்தேன். சரி அதை விடுங்க. நம்ம தமிழ்நாடு அரசியல் எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப தெரிஞ்சா கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. சரி 2026ல யார் ஜெயிப்பானாவது தெரியுமா? தெரியாதுடா, தெரிஞ்சா வந்து சொல்லணுமா? எனக்கே தெரியும் சார், அர்ஜென்டினா தான் ஜெயிக்கும். ரொனால்டோலாம் ஆட விடுவாங்களானே தெரியல, அங்க ஒரு அரசியல் பண்றானுங்க. டேய் என்னடா எங்கெங்கயோ போற, குழப்புறியாடா? அணில் பழத்தை கச்சிட்டு மிச்சம் வைக்கிற மாதிரி பிட்டு பிட்டா பேசுறியாடா? சினிமா பேசுற, அரசியல் பேசுற, ஸ்போர்ட்ஸ் பேசுற, உலக கருத்து பேசுற, எல்லாமே எப்படா தெரியுது? எலான் மஸ்க்கு எல்லாமே தெரியாதாண்டா? உனக்கு மட்டும் எப்படா எல்லாமே தெரியும்? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரியும்? நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு. டேய் உனக்கு எதுவுமே தெரியலடா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சு பேசுறீங்கடா. டேய் யாரா இவன்? எதுக்குடா அவனெல்லாம் கூப்பிட்டு வரீங்க? சார் ஏன் சார் கத்துறீங்க? சும்மா இருங்க சார். டேய் நான் வந்ததுல இருந்து சும்மா தான்டா இருக்கறேன். அவன் மட்டும் தான் நான் இஷ்டத்துக்கு பேசுறான். சார் அவன் பேசுறத சாதாரணமா கேட்டா சைக்கோ மாதிரி தான் சார் இருக்கும். நாங்க சாங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா காமிச்சிரோம் சார். இப்போ இவன தான் சார் பாக்குறாங்க, ட்ரெண்டிங்ல இருக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். சார் எங்க விட்ட? நீ எங்க விட்டியா? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எல்லாமே எப்படி தெரியும்னு கேட்டீங்க. உங்க யாருக்குமே தெரியாத விஷயம் எனக்கு ஒண்ணு தெரியும், சொல்லட்டுமா? சொல்றா. நானி படத்துல அந்த ஒரு கருத்து சொல்லுது. எடுத்த ராஜமணிக்கே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். சொல்லவா? சொல்றா. டேய் ஒன்னெல்லாம் இன்டர்வியூ எடுத்து தான் நான் சம்பாதிக்கணும்னா எனக்கு இந்த வேலையை. சார் சாரி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இன்டர்வியூ எடுக்க இன்னொருத்தர் வந்துட்டு இருக்காரு சார். சார் அதெல்லாம் வேணாம் சார், எனக்கு இதெல்லாம் பழக்கப்படுது தான். நான் எதிர்க்க ஆள் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சா பேசிடுறேன், நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. சூப்பர் சார், போயிடலாம் சார். சார் அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா